தரேன் எப்ப தர பிள்ளையார், இதுவரைக்கும் நான் உன்னை கும்பிட்டதில்லை. ஆனா ஜாலியா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு ஜாம் ஜாம்னு போய் சேர்ந்தப்பா. ஆனா காலம் பூரா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சுப்பிரமணிய குடும்பத்தை எப்ப தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. இந்த பார், நீ கல்லுல கடவுள். உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தா நான் கண்மூடுறதுக்குள்ள அந்த பையனை ஒரு நல்ல நிலையில கொண்டுட்டு போய் வை. இதுவரைக்கும் இந்த கை நேதாஜி போன்ற பெரிய தலைவர்களுக்கு தான் சொல்லி போட்டுச்சு. இப்ப முதல் தடவையா நான் உன்னை கும்பிடுறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல போய் அந்த சுப்பிரமணியத்தை காப்பாத்து. ஓகே, பெர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்டா இருக்கு. ரிகர்சல்ல என்ன பண்ணீங்களோ அதான் இப்ப டேக்ல பண்றீங்க. என்ன டேக் ஓகே சார். நமக்கு தான் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, அப்ப எதுக்கு இங்க அனாவசியமா வெளியே போய் காத்தாட உட்காந்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சீனு வேடிக்கை பாக்குற சும்மா அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண பாரு, கோவம் வந்துடும். இந்த அப்படி அடி பாவி, உங்க அப்பா சொத்தை சேர்த்து வைக்காட்டாலும் மானத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அதை குழி தோண்டி புதைக்கவா என் வயசுல மகா வந்து பிறந்த செல்வி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தாலே நம்ம அப்பா தூக்குறதுங்கிறார். அப்படிப்பட்டவருக்கு மகனா பிறந்தடி இப்படி ஒரு ரகசியத்தை செய்ய எப்படி அம்மா மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? சித்ரா, அந்த ரைட்டர் கூப்பிடு. சார் போங்க சார். அம்மா பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். பையன் பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். ரிப்பிட்டேஷனா இருக்கு. பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் எமோஷனலா இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏய், வசனம் சரியில்லை நான் நினைச்சேன். கரெக்டா டைரக்டர் அதையே சொல்லிட்டாரு. யோ, நீ அனாவசியமா யாருக்கிட்டையாவது வாய் பேசி வாங்கி கட்டிக்க போற. வா சோறு தின்னு. எப்ப பாரு சோறு சோறுண்டு. அடுத்து என்ன டைலாக் எழுத போறோம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்பா பேசாம. ஓகே சார், இப்ப வேற மாதிரி ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? நீ கியூ சொல்ல வேணாமா? அண்ணன் கேரக்டர் மட்டும் டைலாக் சொல்ல பாப்போம். செல்வி, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு மனசுல கொடுத்தா பரவாயில்லம்மா. நீ மடியிலேயே இடம் கொடுத்திருக்கியம்மா. இது நல்லா இருக்கு, பெட்டர். இல்ல இல்ல, டைரக்டர் எதிர்பார்க்கறதே வேற. இன்னும் கொஞ்சம் எமோஷன். சைலன்ஸ். டைரக்டர் மூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. குப்சாமி, ஒரு ஜூஸ். எஸ்கே, அது என்ன சார் மடிகிடின் டைலாக்? என்ன மாடம்? யூ நோ த சிச்சுவேஷன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அண்ணன். அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம்னு சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும்? உள்ள இருந்து 4 வாரத்தினால ஜீவனோட வரணும் சார். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அந்த இடத்துல சம்திங் வித்தியாசமா எதிர்பார்க்கிறேன் சார். சரி 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 இருக்கு, நிறைய எமோஷன் இருக்கு மனசுக்குள்ள, வெளியில வர மாட்டேங்குது. ஃபைனலா இது ஒண்ணு கேட்டுங்க சார். எல்லாரும் வாங்க சார். சொல்ல சொல்லுங்க. செல்வி, கடைக்கு போய் முட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு வாமா. நீ அம்மா நானும் 3 பேர் சாப்பிட்டு அப்பா இடத்துக்கே போயிடும்மா. இனி நாம இருக்க கூடாதம்மா. அம்மா நாம இருக்க கூடாதம்மா. அப்பா இடத்துக்கு அப்பா இடத்துக்கு போயிருமா. அம்மா நாம இருக்க கூடாதப்பா. அம்மா அப்பாவுக்கிட்ட போயிருவோம்ப்பா. அப்பா நாம இருக்க கூடாதப்பா. அம்மா வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். பிரேக். நீங்க என்ன போங்க சார். போய் சாப்பிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுங்க. போங்க சார். ஒரு தத்துவம் சொல்லவா? என்ன? ஒத்துங்கப்பா. அண்ணி, அண்ணே என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். 1 மணியானா நீ சாப்பாடு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். போ. இப்ப மணி 1:30. டென்ஷன்ல இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. போ. ஐ சே கோ. சிகரெட் கொடுத்தணும்.
நேத்து கூட ஒரு சீன் எடுத்தாங்க, அதுலயும் டைலாக்ஸ் அவ்வளவு திருப்தியா இல்ல. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ஆனா நான் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த பாரு, இந்த கம்பெனில ஏதோ ஒரு நாள் தான் பிரியாணி கொடுக்குறாங்க, சூடாறதுக்குள்ள சாப்பிடு. அப்படி இல்ல, நேத்து நல்ல சீன். இதே தங்கச்சி கேரக்டர் அண்ணன் கிட்ட, அண்ணன் பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி என் மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டைலாக் பேசுறான். என்ன டைலாக் பேசுனா? பிஏ படிச்சனா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இங்க பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்கா எவ்வளவோ வேணும். என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதான் டைலாக். இதே இடத்துல நான் வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணன் பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறதை விட முள்ளு செடியில ரோஜா பூத்து இருக்கேன்னு சந்தோஷப்படுமா, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? எல்லாம் மை பேட் லக். எனக்கெல்லாம் சான்ஸ். நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல சாப்பிட்டு என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? என் மனசுல இருக்கிறது யாராவது கிட்ட கொண்டா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு சீன் எடுத்தாங்கல்ல, அதுல அண்ணங்காரன் பேசுற டைலாக் நான் பேசுறேன். வா தின்னு வா. இப்ப நீதான் தங்கச்சி, நான் அண்ணன். நான் அந்த டைலாக் பேசுறேன். தங்கச்சி மாதிரி ஆளு. என்னையா திடீர்னு என்ன சொன்னா எப்படி அழுது? முயற்சி பண்ணி ஆளு. வராது. செல்வி, உனக்கு 5 வயசு இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் படிச்சு எழுத போனேன். பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். டபுள் ப்ரமோஷன் வாங்கி 2ஆம் கிளாஸ் படிக்காமயே 3ஆம் கிளாஸ் போயிட்டேன். ரொம்ப பெருமையா இருந்ததுமா. 12 வயசு இருக்கும்போது பெரிய மனுஷி ஆகாமையே பாவாடை தாவணி போட்டேன். வேண்டாமா, விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல அந்த தேதியில பலகா பேர் நடத்திக்க நிக்கிறேன். ரொம்ப 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 இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான், ரைட்டரும் நீதான்.